உள்பக்கத்தையும் பீஸோட உள்பக்கத்தையும் சேர்த்து வைக்கிறோம். இந்த மார்க்கிங்கும் இதோட சென்டரோட மார்க்கிங்கும் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோம். மேல் பகுதியில் பீஸ் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். மார்க்கிங்கில் இப்படி கிராஸாக முடிச்சுக்கிறோம். கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு காலோட உள்பக்கம் இது. இந்த மார்க்கிங்கையும் இந்த பீஸோட மார்க்கிங்கையும் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சு இதிலேருந்து இது வரைக்கும் எண்டு வரைக்கும் தைக்கிறோம். 2 சென்டரையும் சேர்த்து வச்சு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். மேல் பகுதியில் இந்த துணியை சேர்ந்து இருக்கிற மாதிரி எண்டு வரைக்கும் தைச்சிக்கிறோம். கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 காலோட சென்டரில் ஒரு பகுதி வச்சு தைச்சிருக்கோம். இனிமேல் இந்த பீஸை இப்படியே டேர்ன் பண்ணி இந்த சைடில் உள்ள கால் பகுதியை இந்த பகுதியில் வைக்கிறோம். இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கட்டும். இந்த பீஸையும் சேர்த்து வச்சு தைக்கணும். மேலே கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. இந்த பீஸோட மார்க்கிங்கும் இந்த தையலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். மேலே கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. இந்த கிராஸ் பீஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்படியே வச்சு தைக்கிறோம். 2 பீஸும் சேர்ந்து வரக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங் தையல் போடுறோம். இது நாம் இந்த மார்க்கிங்கை தாண்டி கூட தைச்சிக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு தைச்சிருக்கிறேன். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு தைச்சிட்டோம். இனிமேல் இந்த சைடு இந்த காலோட இன்னொரு பகுதி எடுத்து இந்த மார்க்கிங்கையும் இந்த பீஸோட ஜாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு இந்த எண்டு வரைக்கும் தைச்சிக்கிறோம். 2 பீஸையும் சேர்த்து வச்சு இந்த சைடு மேலே இருந்தே தைச்சிக்கலாம். 2 பீஸும் கரெக்டாக வச்சுக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். ரெண்டு மார்க்கிங்கையும் சேர்த்து வச்சு 1 இன்ச் அதிகமாகவே தைச்சிக்கலாம். ஏன்னா இது கால் பகுதி தான். கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டரில் பீஸ் வச்சு தைச்சிட்டோம். நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் கால் கீழ் சுற்றளவு மார்க் பண்ணி நம்ம ஏற்கனவே இதில் 1 இன்ச்சு கீழே தைச்சிருந்தோம் இல்லையா, அந்த தையலோட லிங்க் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த சைடு காலையும் தைச்சிக்கணும்.